பண்டி பண்டி நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் பண்டி. மேம் கிட்ட போய் கேட்கலாமா? டிம்பிள், இப்பதான் மேம் வந்து சொல்லிட்டு போனாங்கப்பா. நமக்கு தேவையான பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே ரெடியா இருக்கு. இங்க பாருங்க, பிடி சார் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாரு. நீங்க சீக்கிரமா குளிச்சு 10 o'clock எல்லாத்தையும் ரெடியாக சொன்னாங்க. சீக்கிரமா போய் மத்தவங்களையும் எழுப்பி விடுங்க போங்க. பண்டி, நான் வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கே தெரியும்ல. இந்தியன் தான் யூஸ் பண்ணுவேன். நீ கவலைப்படாத நான்சி. இங்க பாரு, ஒரு சைடு வெஸ்டர்ன் செட் பண்ணிருக்காங்க, இன்னொரு சைடு இந்தியன் செட் பண்ணிருக்காங்க. யாருக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்டி, இன்னைக்கு ஸ்பெஷலா எந்த இடத்துக்கு போறோம் மேம் ஏதாவது சொன்னாங்களா பண்டி? நான்சி, முதல்ல நம்ம எல்லாத்தையும் குளிச்சு ரெடியாக சொன்னாங்க நான்சி. அதுக்கப்புறம் பஸ்ல கூட்டிட்டு போவாங்களாமா. நீங்க முதல்ல சீக்கிரமா ஒவ்வொருத்தரா வாங்க, எல்லாத்தையும் எழுப்புங்க. ஓகே கைஸ், நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா இந்தியன் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்டியண்ணா, நான் தூங்கி எந்திரிச்சிட்டேனா, எனக்கு காஃபி கிடைக்குமா? டே சிண்டு, தேவையில்லாம என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத. சீக்கிரமா முதல்ல எந்திரிச்சு வாடா. ஐயோ, இந்த சிண்டு பையன் வந்தான் அவ்வளவுதான். பாத்ரூம்குள்ள போய் பூந்தான்னா வெளியில வரவே மாட்டான். நல்ல வேலை, இன்னைக்கு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் உள்ள போயிட்டேன். பண்டி, அந்த சிண்டு பையன் வந்தானா தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லு பண்டி. புஷ்பா, ரெட் வெல்வெட், சிண்டு, இன்னும் 3 பேர் படுத்துட்டு தான் இருக்கீங்களா? வரமாட்டீங்களா? ரோசக்கா, நான்சி அக்கா, நான் 1 மணி நேரமா இங்க பாத்ரூம்க்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னக்கா இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வெளியில வர போறீங்களா, இல்லாட்டி நான் மேம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? டே சிண்டு, இப்ப எந்திரிச்சு வந்துட்டு உள்ள போனவங்க எல்லாம் வெளியில வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. பேசாம இருடா, அவ இப்பதான் உள்ள போயிருக்கா. மை காட் சிண்டு, நான் உள்ள வந்தே 5 minutes தான் ஆச்சு. அதுக்குள்ள நீ 1 hourக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற. நெக்ஸ்ட் டைம் மேம் கிட்ட சொல்லி கேர்ள்ஸ்க்கு தனியா பாய்ஸ்க்கு தனியா செட் பண்ணி தர சொல்ல போறேன். உன்னோட தொந்தரவே டார்ச்சரா இருக்கு சிண்டு. அப்பாடா, ஒன்னு காலி ஆயிடுச்சு. நான் போறேன். சிண்டு ப்ளீஸ் சிண்டு, நான் போய்க்கிறேன். அக்கா, என்னக்கா, நான் 1 மணி நேரமா நின்னுக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு இப்ப உள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க போய் புஷ்பாக்கா பின்னாடி நின்று லைன்ல வாங்கக்கா, நான் போறேன். மத்தவங்களை எல்லாம் 1 மணி நேரம் போறீங்கன்னு சொல்லிட்டு இவன் இப்ப உள்ள போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சுதான் வருவான் பாருங்க. ஐயோ, தெரியாம வேற இவன் பின்னாடி வந்து நின்னுட்டனே. லில்லி, உங்க பின்னாடியாவது நின்னுக்கிறேன்ப்பா. இவன் சுத்தமா விட மாட்டான்ப்பா. பண்டி, என்ன பண்டி இது? இந்த நான்சியும் சிண்டுவும் உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க 2 பேரும் வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. நீயாவது சொல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான்சி, நீ உள்ள போய் உண்மையாவே 15 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நான்சி, சீக்கிரம் வெளியில வா. வந்துட்டேன் பண்டி. இப்பதானே உள்ள போனேன், அதுக்குள்ள 15 நிமிஷம் சொல்லிட்டு இருக்க. ச்சே, இந்த கேம்பிங் வந்தாலே இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? புஷ்பா, அங்க பாரு, அவங்களோட லைனே டக்குன்னு மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம லைன் 1 மணி நேரமா நம்ம இப்படியே நின்னுட்டு இருக்க வேண்டியதுதான். பேசாம இதுக்கு தான் சொல்றது, வெஸ்டர்னுக்கு இல்லாம இந்தியனுக்கே போயிடலான்னு. டே சிண்டு, இப்ப நீ வெளியில வர போறியா, இல்லாட்டி நான் போய் மாலா மேம் கூட்டு வரட்டுமா? வந்துட்டேன்க்கா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் இந்த கேம்பிங் பிடிச்சிருக்கா? எல்லாரும் கம்ஃபர்டபுளா படுத்து தூங்கி எந்திரிச்சிங்களா? மேம், நைட்டு ரொம்ப குளிரடிச்சிச்சு மேம். அதனால நாங்க எல்லாரும் வெளியில கேம்ப் ஃபயர் செட் பண்ணோம் மேம். ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நானே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தேன். ஆக்சுவலி எங்க டென்ட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரம் குளிராதான் இருந்துச்சு. மேம், அது மட்டும் இல்ல மேம், இங்க நான் குச்சி எடுக்க வெளியில போனப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒண்ணு கிடைச்சிச்சு மேம். இங்க பாருங்க மேம், ஒரு பெரிய பறவையோட ஃபெதர் மாதிரி இருக்கு மேம். மை காட் பண்டி, உண்மையாவா சொல்லிட்டு இருக்க? இந்த ஃபெதரை பாக்குறப்ப அந்த பறவையோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. ஆமா மேம், இத நிமித்தி வச்சு பாருங்க மேம். கிட்டத்தட்ட இது உங்க ஹைட் இருக்கு மேம். அப்படின்னா அந்த பறவை இதை விட பெருசா இருக்கும்னு அர்த்தம் மேம். ஐயோ, இது என்ன ஒரு பறவையோட ஃபெதரா? இத பார்த்தா எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. மேம், இத பாக்குறப்ப எனக்கு என்னமோ டிராகனோட விங்ஸ் மாதிரி இருக்கு மேம். அப்படின்னா இது பக்கத்துல தானே மேம் எங்கேயாவது இருக்கு? வாட் இஸ் திஸ் புஷ்பா? டிராகனோட விங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒரு பறவையோட ஃபெதர் தான். நம்ம யாரும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்துலேயே இன்னும் நிறைய ஸ்கூல் இதே மாதிரி டென்ட் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் வெளியில் கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு. நீங்கள் எல்லாரும் சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகுங்க. நீங்கள் எல்லாரும் குளிக்கிறதுக்கு இப்போ பிடி சார் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணி தருவார். ஓகே தானே ஸ்டூடெண்ட்ஸ்? மேம், பிடி சார் கிட்ட சொல்லி இதை மட்டும் ஸ்கூல் பஸ்ல வைக்க சொல்லிருங்க மேம். நம்ம ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் போனோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற மியூசியத்துல இதை வச்சிடலாம் மேம். ஓகே பண்டி, நீ பஸ் கிட்ட வச்சிரு, நான் பிடி சார் கிட்ட சொல்லிடுறேன். பண்டி அண்ணா, என்னன்னா இது? ஒரே ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் வச்சிருக்காங்க, அதுலயும் தண்ணி ஊத்தவே இல்ல. டே சிண்டு, இப்ப எதுக்கு நீ அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க? அங்க பாரு, இன்னொரு ஸ்விம்மிங் பூல் வச்சு தண்ணி ஊத்திட்டு தாண்டா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வாட்டர் ஃபெசிலிட்டி தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அதனால கொஞ்சம் தண்ணி மட்டும் ஸ்விம்மிங் பூல்ல ஃபில் பண்றோம். ஐயோ மேம், இந்த கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது மேம். இன்னும் நிறைய ஊத்துங்க மேம். அப்பதான் நாங்க மேல இருந்து கீழே குதிச்சா எங்களுக்கு அடிபடாது மேம். நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. பட் நிறைய தண்ணி ஊத்துனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பிடி சார், இன்னும் கொஞ்சம் மேல வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. பசங்க மேல இருந்து எட்டி குதிக்கும் போது அடிபட்டாலும் பட்டுரும் சார். ஐயா வண்டி அண்ணா, அங்க பாருங்க எவ்வளவு தண்ணி ஃபில் பண்றாங்கன்னு.
சார் சார் போதும் சார், பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கும் விட்டுருங்க சார். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இறங்குனீங்கன்னா போதும், அதுக்கு முன்னாடியே காலை விடக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது இது சார், தண்ணி ஸ்லோவான மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விடுங்க. டைம் இப்போ 9 o'clock ஆச்சு. 10 o'clock நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் உங்கள் யூனிஃபார்மை மாற்றிட்டு கலர் ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஓகே, பிகாஸ் நம்ம எல்லோரும் ரொம்ப கலர்ஃபுல்லான டிஸ்னி லேண்டுக்கு போக போகிறோம். அங்கே நீங்கள் எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. மேம் தேங்க் யூ so much மேம். அப்படின்னா நாங்கள் யூனிஃபார்ம் கழட்டிட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாமா மேம்? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லேட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் நம்ம இமீடியட்டாக கிளம்பி ஆகணும். ஓகே, அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு. கம் ஆன் கைஸ், மேம் தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. ரோசக்கா மேம் சொன்னோன்னே எட்டி குதிச்சு டைவ் அடிச்சிட்டீங்க. இப்ப நானும் குதிக்கிறேன் பாருங்க. பாத்ரூமுக்கு தான் லேட்டா வந்தோம், அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் பூலுக்காவது சீக்கிரமா வந்து இடம் பிடிக்கலாம், இல்லாட்டி இங்கேயும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஏ புஷ்பா, சீக்கிரம் நீயும் வா. எங்க அந்த ரெட் வெல்வெட்? ஐயோ, ஒரே நிமிஷத்துல இந்த பூல் ஃபில் ஆயிடுச்சே. பண்டி சீக்கிரமா வா பண்டி, இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பூலும் ஃபில் ஆயிடும். ஏ பண்டி, அங்கேயே நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பண்டி? வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரமா வந்து குளி. இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எல்லாரும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா இருக்கணும். அப்பா, தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்கும் போல இருக்கே. எல்லா பூலும் அப்படிதான் இருக்கு. இந்த புள்ளையே நான் குதிக்கிறேன். ஐயோ நான்சி, என்ன நான்சி, என் மேலேயே குதிச்சுட்டா, கொஞ்சம் தள்ளி படு நான்சி. நான்சி அங்க பாரு, லில்லி சூப்பரா டைவ் அடிக்கிறா. என்னப்பா இது, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு, நீங்க எல்லாரும் ஜம்முன்னு வந்து குதிச்சிட்டீங்க. ஐயோ ஐயோ அம்மா, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கே. எப்படித்தான் இதுல குளிக்கிறீங்களோ தெரியல. நான்சி அக்கா கொஞ்சம் தள்ளி நீச்சல் அடிங்கக்கா. இவ்வளோ பேர் இந்த பூலுக்கு வந்தா எப்படிக்கா நீச்சல் அடிக்கிறது? ஸ்விம்மிங்கே பண்ண முடியல. கொஞ்சம் 4 பேர் வெளியில எந்திரிச்சு போங்க. ஏ சிண்டு, நம்மள ஒன்னும் ஸ்விம் பண்றதுக்காக இந்த பூல் செட் பண்ணி கொடுக்கல சரியா? அப்படியே சும்மா 5 minutesல ஒரு குளியல் போடணுங்கறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏ புஷ்பா, நீ சும்மா காலை வச்சு உதச்சிட்டே இருக்க புஷ்பா. அந்த பக்கமா போய் பண்ணலாம்ல, நிறைய இடம் இருக்குல்ல. ஏ நான்சி, அந்த பக்கம் சிண்டுக்கு அந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு பாரு, நீ அங்க போய் நீச்சல் அடி நான்சி. நான் இங்க தான் குளிச்சிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கமா போ. அட என்னன்னா இது, சுத்தமா இடமே இல்ல போங்கண்ணா நீங்க. நான் அட்லீஸ்ட் டைவாவது அடிக்கிறேன். சரி, எல்லாத்து மேலேயும் குதிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. எல்லாரும் தள்ளிக்கோங்க, டைவ் அடிக்க போறேன். என்னடா டைவ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூலுக்கு எங்க தலைமையில எல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்க? நீங்க இடம் கொடுக்கலனா நான் என்னக்கா பண்ணுவேன்? பண்டி ஜாலியா இருக்கு பண்டி. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பூலை விட கொஞ்சம் சின்ன பூல் தான், ஆனா இது கூட நல்லா ஜாலியா தான் இருக்கு. ஏய் நான்சி, என்னது இது? லோட்டஸ், ஹேமா இன்னும் நிறைய பேர் டென்ட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பலையா? இல்ல பண்டி, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப குளிர் அடிக்குது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் குளிக்காம ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். தண்ணி என்னன்னு சும்மா நார்மலாவா இருக்கு, ஐஸ் மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, வண்டி பயங்கரமா நடுங்குற மாதிரி இருக்கு. ஏய் என்னப்பா இது, இவ்ளோ குளிர் அடிக்குது. எல்லாரும் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க போறீங்க? எல்லாரும் எந்திரிச்சு வெளியில போலாமா? வெளியில போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை டைவ் அடிச்சுக்கிறேன். ஏ புஷ்பா, நான்சி, ரோஸ், டிம்பிள் எல்லாரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் டைவ் அடிக்க போறேன். ஏய் பண்டி, அந்த பக்கம் எவ்வளவு இடம் ஃப்ரீயா இருக்கு பாரு, அங்க டைவ் அடி பண்டி, எங்க மேல டைவ் அடிச்சிடாத. ஏய் சிண்டு, அங்க பாரு, பண்டி எல்லாம் ஆள் இல்லாத இடத்துல டைவ் அடிக்கிறான். நீ தான் வேணும்னே ஆள் இருக்கிற இடத்துல வந்து டைவ் அடிச்சிட்டு இருக்க. நீங்க எல்லாரும் எட்டி குதிக்கிறத பார்த்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் டைவ் கிடையாது, சும்மா எட்டி குதிக்கிறது தான். நானும் குதிக்க போறேன், தள்ளிக்கோங்க. நான்சி அக்கா, பிடி சார் எல்லாம் எடுத்துட்டு வந்தாருல்ல, சோப்பு ஷாம்பு எல்லாம் எடுத்துட்டு வரலையாக்கா? நீங்க எதுக்கும் போய் ஒரு கேட்டுட்டு வாங்கக்கா. டேய் சிண்டு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா ஸ்விம்மிங் பூல் கெட்டு போயிருண்டா. அவர் அதெல்லாம் எடுத்துட்டு வரவே இல்ல. பண்டி அண்ணா, நல்ல வேலைண்ணா. போன தடவை சம்மர்ல நம்ம ஸ்விம்மிங் கத்துக்கிட்டதால நல்லதா போச்சு. இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குதிக்கவே முடியாதுண்ணா. இப்போ நான் டைவ் அடிக்க போறேன், தள்ளிக்கோங்க. ஐயோ சிண்டு, ஏன்டா இப்படி திரும்ப திரும்ப டைவ் அடிச்சிட்டு இருக்க? ஏ ரெட் வெல்வெட், தள்ளிக்கோ, உன் மேல தான் குதிக்கிறான். இது மட்டும் கோல்ட் வாட்டர் பூலா இல்லாம ஹாட் வாட்டர் பூலா இருந்தா அப்படியே நான் டே ஃபுல்லா இருப்பேன் தெரியுமா? அவ்வளோ டயர்டா இருக்கு. பட் கோல்ட் வாட்டர்ங்கிறதுனால ரொம்ப நேரம் இதுக்குள்ள இருக்க முடியாது, ஜன்னியே வந்துடும். கைஸ், மேம் சொல்றாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு டிஸ்னிலேண்ட் போக போறோம்னு. யாராவது இதுக்கு முன்னாடி டிஸ்னிலேண்ட் போயிருக்கீங்களா? நாங்க எங்கப்பா போயிருக்கோம், நீயே போகலன்னா நாங்க எங்க போக போறோம்? சரி சரி, மேம் அங்க பாருங்க, மேம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏ பண்டி, புஷ்பா எல்லாரும் எந்திரிச்சு வெளியில வாங்க, சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு டைவ் அடிச்சுக்கிறேன். எல்லாரும்